அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம இப்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கேஸ் வருது, திடீர்னு ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க, திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. என்ன, இன்னும் ஒரு 3 வாரம் தள்ளி போகலாம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் தள்ளி போகுது, தள்ளி போகல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். தள்ளி போனா சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். அதே மாதிரி நாம இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணாம இல்ல ஒரு சில டாபிக்கை ஸ்கிப் பண்ணிருப்போம், அந்த டாபிக்கை டச் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அதே சமயத்துல இன்கேஸ் இது டிஆர்பியோட டெசிஷன், டிஆர்பி என்ன டெசிஷன் எடுத்து அவங்க கோர்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாற் போலதான் இருக்கும். நம்மளோட மைண்ட்ல இருக்க வேண்டியதெல்லாம் அக்டோபர் 12 மட்டும்தான். அதை நோக்கி மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும், அதை நோக்கி மட்டும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும். சோ இன்னைக்கு நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல்ல சைக்காலஜி 10வது யூனிட்டோட டெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது வரும். ஈவினிங் 6 மணிக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வீடியோல வரும். சோ அதை பார்த்து நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. நாளைக்கு அதுக்கான ஆன்சர் வீடியோ அப்படிங்கிறது வரும், அதை வச்சு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல்ல சைக்காலஜிய முழுமையா முடிச்சிருக்கிறோம். இன்னுமுமே அடுத்தடுத்த வாரங்கள்ல வீடியோஸ் இருக்கும், முக்கியமான பார்ட்டை நம்ம போடுவோம். அதனால தொடர்ந்து வாகைச்சுடரோட இணைந்திருங்க. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, மறக்காம நம்மளுடைய வாகைச்சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பொது அறிவு யூனிட் 3 பார்ட் 4ஓட வீடியோ. இதுல 25 கேள்விகள் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை செல்லாததாகவும் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது எந்த வழக்கில்? மினர்வா மில்ஸ் வழக்கு. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை செல்லாததாகவும் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது எந்த வழக்கில்? The basic structure doctrine was applied to invalidate a constitutional amendment for the first time in the Minerva Mills case. இரண்டாவது கேள்வி, வரி விதிப்பு அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? மத்திய பட்டியல், மானிய பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அடிப்படையில். வரி விதிப்பு அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியலின் அடிப்படையில். The taxation power is divided between the center and the states based on the யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். மூன்றாவது கேள்வி, சட்டக்கூறுகளை பிரித்தல் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி என்பது இந்திய அரசியலமைப்பின் 13வது பிரிவின்படி ஒரு சட்டம் தொடர்பாக கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? அடிப்படை உரிமைகளை மீறும் ஒரு பகுதியானது மட்டுமே செல்லாததாகும், மீதமுள்ள சட்டம் செல்லுபடியாகும். சட்டக்கூறுகளை பிரித்தல் என்பது இந்திய அரசியலமைப்பின் 13வது பிரிவின்படி ஒரு சட்டம் தொடர்பாக கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? அடிப்படை உரிமைகளை மீறும் ஒரு பகுதியானது மட்டுமே செல்லாததாக மாறும், மீதமுள்ள சட்டம் செல்லுபடியாகும். The doctrine of severability under Article 13 means only violating part becomes void, rest remains valid. நான்காவது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? 73வது சட்ட திருத்தம். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் 73வது திருத்த சட்டம். Which constitutional amendment provided for reservation of 1/3 of seats for women in Panchayat Raj institutions? 73rd Amendment. ஐந்தாவது கேள்வி, தேசிய மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1992. தேசிய மகளிர் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1992. The National Commission for Women was established in 1992. ஆறாவது கேள்வி, பொதுநல வழக்கு என்ற கருத்தாக்கம் இந்தியாவில் ஒரு கருவியாக உருவானது எதற்காக? சமூகத்தின் ஏழை மற்றும் ஓரங்கட்டப்பட்ட பிரிவினருக்கு நீதி கிடைக்க செய்ய. பொதுநல வழக்கு PIL என்ற கருத்தாக்கம் இந்தியாவில் ஒரு கருவியாக உருவானது எதற்காக? சமுதாயத்தின் ஏழை மற்றும் ஓரங்கட்டப்பட்ட பிரிவினருக்கு நீதி கிடைக்க செய்ய. The concept of public interest litigation
originated and developed in India as a tool to make justice accessible to the poor and marginalized sections of society. ஏழாவது கேள்வி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த அரசு முயல வேண்டும் என்று வலியுறுத்தும் வழிகாட்டு நெறிமுறை எந்த பிரிவில் உள்ளது? பிரிவு 51. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த அரசு முயல வேண்டும் என்று வலியுறுத்தும் வழிகாட்டு நெறிமுறை எந்த பிரிவில் உள்ளது? பிரிவு 51. The directive principle that urges the state to endeavor to promote international peace and security is contained in Article 51. எட்டாவது கேள்வி, அலுவல் லாப பதவிகள் பிரிவு தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்த கவலை எதனுடன் தொடர்புடையது? சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தல். அலுவல் லாப பதவிகள் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பிரிவு தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்த கவலை எதனுடன் தொடர்புடையது? சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தல். The anxiety over the misuse of the office of profit clause is related to the disqualification of members of the legislature. ஒன்பதாவது கேள்வி, ஸ்வயம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பெண்களின் அதிகாரமளித்தலுக்கான ஆன்லைன் படிப்புகள். ஸ்வயம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பெண்களின் அதிகாரமளித்தலுக்கான ஆன்லைன் படிப்புகள். The Swayam initiative is related to online courses for women's empowerment. பத்தாவது கேள்வி, கிகோட்டோ ஹோலகான் வழக்கு எதனுடன் தொடர்புடையது? கட்சி தாவல் தடை சட்டம். கிகோட்டோ ஹோலகான் வழக்கு எதனுடன் தொடர்புடையது? கட்சி தாவல் தடை சட்டம். The Quixote Holohan case is related to the anti-defamation law. 11வது கேள்வி, நீதிபதிகளின் நியமனத்தை பரிந்துரைக்கும் உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் யாரை கொண்டது? இந்திய தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகள். நீதிபதியின் நியமனத்தை பரிந்துரைக்கும் உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் யாரை கொண்டது? இந்திய தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகள். The Collegium of the Supreme Court, which recommends the appointment of judges, is composed of the Chief Justice of India and the 4 most senior judges. 12வது கேள்வி, தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கிய திருத்தச் சட்டம் இது? 102வது திருத்தச் சட்டம். தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கிய திருத்தச் சட்டம் இது? 102வது திருத்தச் சட்டம். The National Commission for Backward Classes was given constitutional status by the 102nd Amendment Act. 13வது கேள்வி, குடியியல் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதற்கான தற்காலிக பணி நியமன கோட்பாடு டாக்ட்ரின் ஆஃப் பிளஷர் எதிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து பொது சட்டம். குடியியல் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதற்கான தற்காலிக பணி நியமன கோட்பாடு எதிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து பொது சட்டம். The doctrine of pleasure for the dismissal of a civil servant is derived from English common law. 14வது கேள்வி, எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தும் ஒரு பகுதியை பிரிப்பதன் மூலமாகவோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாகவோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 3. எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தும் ஒரு பகுதியை பிரிப்பதன் மூலமாகவோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாகவோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 3. The power of the parliament to form a new state by separation of territory from any state or by uniting 2 or more states falls under Article 3. 15வது கேள்வி, கிராம் நியாயாலயா சட்டம் 2008 அதன் நோக்கம் என்ன? கிராமப்புறங்களில் விரிவான மற்றும் எளிதான நீதி கிடைப்பதை உறுதி செய்தல். கிராம் நியாயாலயா சட்டம் 2008 நோக்கம் கிராமப்புறங்களில் விரிவான மற்றும் எளிதான நீதி கிடைப்பதை உறுதி செய்தல். The Gram Nyayalaya Act 2008 aims to provide speedy and easy access to justice in rural areas. 16வது கேள்வி, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற சொற்றொடர் முகவுரையில் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது?
42வது திருத்தச் சட்டம். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற சொற்றொடர் முகவுரையில் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது திருத்தச் சட்டம். The phrase unity and integrity of the nation was added to the preamble by the 42nd Amendment Act. 17வது கேள்வி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு எதை வழங்குகிறது? குறைந்தபட்சம் ரூபாய் 6000 மகப்பேறு பலன்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு எதை வழங்குகிறது? குறைந்தபட்சம் ரூபாய் 6000 மகப்பேறு பலன்கள். The National Food Security Act 2013 entitles pregnant women and lactating mothers to maternity benefits of not less than ₹6,000. 18வது கேள்வி. நகர் நிகாம் அல்லது மாநகராட்சி என்பது எதன் கீழ் நிறுவப்படுகிறது? மாநில சட்டமன்றத்தின் ஒரு சட்டம். நகர் நிகாம் அல்லது மாநகராட்சி எதன் கீழ் நிறுவப்படுகிறது? மாநில சட்டமன்றத்தின் ஒரு சட்டம். The Nagar Nigam or municipal corporation is established under an act of the state legislature. 19வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் முரண்பாட்டு கோட்பாடு டாக்ட்ரின் ஆஃப் ரிபகன்சி எந்த பிரிவின் கீழ் கையாளப்படுகிறது? பிரிவு 254. இந்திய அரசியலமைப்பில் முரண்பாட்டு கோட்பாடு எந்த பிரிவின் கீழ் கையாளப்படுகிறது? பிரிவு 254. The doctrine of repugnancy in the Indian Constitution is dealt with under Article 254. 20வது கேள்வி. சம்பூர்ண கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்பை வழங்க தொடங்கப்பட்டது. ஆனால் பெண்களின் அதிகாரம் அளித்தலை நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட கூறு எது? மேலே உள்ள அனைத்தும் உருவாக்கப்படும் வேலைவாய்ப்பில் 30% பெண்களுக்கு என்பதை உறுதி செய்தல், பணியிடங்களுக்கு குழந்தை காப்பக வசதிகளை வழங்குதல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம். The Sampurna Garmin Rozgar Yojana was launched to provide employment, but a specific component aimed at women's empowerment was ensuring 30% of employment guaranteed for women, providing creche facilities at work sites, equal wages for all men and women. All of the above is the answer. 21வது கேள்வி. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையின் மாதிரியாக கொண்டது? இங்கிலாந்து நாட்டின். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை மாதிரியாக கொண்டது? இங்கிலாந்து. The first past the post system of election in India is borrowed from the Constitution of England. 22வது கேள்வி. பிரிவுகள் 14, 19 மற்றும் 21 தங்க முக்கோணம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் விரிவான விளக்கம். பிரிவுகள் 14, 19, 21 ஆகியவை தங்க முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அது எதனால்? ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் விரிவான விளக்கம். The golden triangle of Articles 14, 19 and 21 represents interlinked and expansive interpretation. 23வது கேள்வி. மத்திய மாநில அமைப்புகளை பொறுத்துக. இதற்கு சரியான விடை ஏ. நிதி ஆணையம் பிரிவு 280. நிதி ஆயோக் அரசியலமைப்பு சாராதது. ஜிஎஸ்டி கவுன்சில் பிரிவு 279A. மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் பிரிவு 263. Match Center and State Bodies. Financial Commission Article 280. Niti Aayog non-constitutional. GST Council Article 279A. Interstate Council Article 263. The correct answer is A. 24வது கேள்வி. பெண்கள் தொடர்பான சட்டங்களை பொறுத்துக. இதற்கு சரியான விடை ஏ. போக்சோ குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம். போஷ் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல். PWD-VA குடும்ப வன்முறை. PC-PNDT பெண் சிசு கொலை. Match Women Acts. போக்சோ child sexual abuse. போஷ் workplace harassments. PWD-VA domestic violence. PC-PNDT female feticide. The correct answer is A. இறுதி கேள்வி. இந்தியாவில் கூட்டுறவு கூட்டாட்சி என்ற கருத்து
எந்த அமைப்பின் மூலம் சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்படுகிறது? நிதி ஆயோக் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். இந்தியாவில் கூட்டுறவு கூட்டாட்சி என்ற கருத்து எந்த அமைப்பின் மூலம் சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்படுகிறது? நிதி ஆயோக் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். The concept of cooperative federalism in India is best promoted through institutions like the Niti Aayog and the Interstate Council. சோ இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடிவடைந்து, இந்த 25 கேள்விகளோட சேர்த்து ஜிகேல யூனிட் 3 அப்படிங்கிறது முடிவடையுது. இந்த 100 கேள்விகளும் பிடிஎஃபா நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வாகைச்சுடரோட இணைந்திருங்க. அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.